நண்பர்களே, ஸோ இனிமேல் எல்லாருமே நம்ம படிக்க தொடங்கலாம் அப்படின்னு நம்புறேன். இருந்தாலும் எடிட் ஆப்ஷன் கொடுத்துமே ஒரு சில பேர் தவறு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நினைச்சு இப்போ வருத்தப்பட வேண்டாம். நம்ம பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் அதை அப்படிலாம் யோசிக்கணும். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிக்குவாங்க. அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். சின்ன தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறத யாரும் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் படிக்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ படிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பேசிக்கா நமக்கு என்ன தேவை, முதல் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி படிக்க ஆரம்பிக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, காம்படிஷன் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம எப்படி கிளியர் பண்றது போன்ற விஷயங்களை தான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ பிரைமரியா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்வது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த 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 ரெக்ரூட்மெண்ட் 3274 ரெக்ரூட்மெண்ட் போட்டதுதான் டிரைவர் கம் கண்டக்டர் தான். இது யாருமே கோர்ட்டோ ஸ்டே ஆர்டரோ எதுவுமே வாங்கல. அதனால இதெல்லாம் ஒண்ணு யாரோ எங்கேயோ ஃபேக்கா சொன்னதெல்லாம் இங்க மண்டையில ஏத்திக்கிட்டு படிக்காம விட்டுறாதீங்க. தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் மே இறுதியிலயோ ஜூன்லயோ வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, பிரைமரி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எக்ஸாம் பேட்டர்ன். எந்த பாடப்பகுதிக்கு எவ்வளவு மதிப்பெண் கேட்கறாங்க. தமிழுக்கு 50. ஸோ இந்த 50க்கு ஜஸ்ட் நீங்க 20 மதிப்பெண் எடுத்தா போதுமானதான். இவங்க தமிழுக்கு பாத்தீங்கன்னா 50க்கு நான் 20 எடுத்துட்டா சொன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரோம். அப்ப 10ஆம் வகுப்பு தரோம்னா நான் 10th புக் தமிழ் புக் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. அப்படி கிடையாது. நீங்க 6ல இருந்து 10 வரைக்கும் படிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு கொஞ்சம் நல்லா படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்க 50க்கு 20 மாதிரி இதுல ஈஸியாவே வாங்கலாம். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழில்முறை திறனறி தேர்வு. இந்த 30 மதிப்பெண் கேட்கிறாங்க. இந்த 30 மதிப்பெண் மேக்சிமம் ஐஆர்டி புக்ல இருந்து அப்படியே கேட்கறாங்க. ஸோ ஐஆர்டி புக்ல 3 முக்கியமான புக்ஸ் இருக்கு. நம்ம அதை வச்சுதான் நம்ம பாரத எக்ஸாம் ஆடிட் சார்மா டெஸ்ட் பேச்சு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். அது வாகனவியல், போக்குவரத்து கல்வி, ஓட்டுநர் கல்வி அப்படிங்கிற 3 புக் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு 30 மதிப்பெண் அப்படியே கேட்பாங்க. சரிங்களா, நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஜிகேக்கு 20. போன வட்டம் எஸ்சிடிசில இந்த ஜிகேல 20ல 13 மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 7 தான் நார்மல் ஜிகே. சரிங்களா, 13 மேக்ஸ், ஒரு 7 தான் நார்மல் ஜிகே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மேக்ஸுக்குமே நம்ம அகாடமி சார்பா கிளாஸஸ் எடுத்துட்டு வரோம். ஓகே, ஸோ மொத்தம் 100 மதிப்பெண். இந்த 100ல இந்த 50க்கு எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துதான் நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிக்கல் போவீங்க. இந்த 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 தமிழ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிஸ் தான். இந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க 20 எடுத்தாலே போதுமானதான். இந்த தொழில்முறை திறனை தேர்வு ஜிகே இந்த 50 மதிப்பெண் இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராக்டிக்கல் போவீங்க. சரிங்களா, இந்த ப்ராக்டிக்கல் வருவீங்க. இந்த செய்முறை தேர்வு பாத்தீங்கன்னா வண்டியில ரிவர்ஸ் எடுக்கிறது, வண்டியை ஓட்டி காமிக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலா டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு 80 மதிப்பெண். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 20 மதிப்பெண். மொத்தம் இதுக்கு 100. இந்த தொழில்முறை தேர்வு ஜிகேக்கு 50. இந்த 150க்கு எவ்வளவு மார்க் எடுக்குறீங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த 150க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேவா, அடுத்ததான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எத்தனை பேருங்க அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 11,000 பேர் தான் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர் 2 லைசன்ஸ் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கம்மினால அப்ராக்சிமேட்டா ஒரு 11,000 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த அப்ராக்சிமேட்டா 11,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இந்த வட்டம் இந்த ஆண்டு எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க. போன வட்டம் எஸ்சிடிசில பாத்தீங்கன்னா 33, 34 அந்த கம்யூனிட்டியை பொறுத்து நெக்ஸ்ட் லெவல் போயிருந்தாங்க. சரிங்களா, 33, 34 அது 50க்கு இந்த தொழில்முறை திறனை தேர்வு ஜிகே இந்த 50க்கு இந்த 50 மதிப்பெண்ணுக்கு 33, 34க்கு மேல எடுத்தவங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நமக்கு இந்த ஆண்டு வேகன்சி ரொம்ப பல்கு 3274. சரிங்களா, போன மட்டத்தோட 5 மடங்கு அதிகம். 685 கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு அதிகம். அப்போ கட் ஆஃப் உங்களுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா ஓரளவுக்கு நீங்க இதுக்குள்ள ஒரு 25, 28 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். கொஸ்டினை பொறுத்து மாறுபடும். ஸோ நான் இப்போ அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கொஸ்டினோட டஃபா கேட்கிறாங்களா ஈஸியா கேட்கிறாங்களான்னு பொறுத்து இந்த 50க்கு 25க்கு மேல வரலாம், இல்ல 30க்கு மேல வரலாம். அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டமா கேட்டிருக்காங்களா ஈஸியா கேட்டிருக்காங்களா பார்த்துதான் மாறுபடும்.
ஆனா வந்து வேகன்சி அதிகம், அதனால கொஞ்சம் கம்மி. போன வருடம் 33 34, இந்த வட்டம் ஒரு 28 30 அந்த ரேஞ்சு கூட வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். போன வட்டம் என்னன்னா ப்ராக்டிகலுக்கு எந்த ரேஷியோனா 1:3, அது ஒரு போஸ்டுக்கு 3 பேர் வெளிப்படையில. இப்ப 685 பேருனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 2000 பேர் போனாங்க. ஆனா இந்த வட்டம் வேகன்சி வந்து 3274 வேகன்சி. அப்படிங்கிற பட்சத்துல 3274 வேகன்சி வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிட்டாங்க. ஸ்பிளிட் அப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜோன் வைஸா பிரிச்சுட்டாங்க. எஸ்சிடிசி தனி பிரிச்சுட்டாங்க, எம்டிசி தனியா பிரிச்சுட்டாங்க, மத்த 6 ஜோனா தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு 300 சம்திங் 369 தெரியல, இதோட 3 மடங்கு. அப்பனா ஒரு 1000 பேர் மதுரைக்கு மட்டும் ப்ராக்டிகல் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரைக்கே ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விதான். அதனால வந்து 1:2 அடிப்படையில தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. 3274 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6500 பேர் ப்ராக்டிகல். இப்ப மொத்தமே அப்ளை பண்ணது 11,000 பேர். அப்ப 6000 பேர் ப்ராக்டிகல் போனோம்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த கட் ஆஃப் ரொம்ப கம்மியா வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு கணிப்பு தான் பண்ணிக்கோம். இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் கருத்து கணிப்பு பண்ணிப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுடைய கணிப்பு தான். அப்ப கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குனால ஓரளவு நீங்க படிச்சாலே நீங்க வேலை வாய்ப்பு பெற முடியும். சரிங்களா? அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாயா எடுத்துக்கிட்டு கடைசி ஒரு வாரம் படிச்சுக்குவான் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து இப்ப இந்த டிரைவர் கண்டக்டர் அப்ளை பண்றவங்க எல்லாருமே வந்து 10-15 எக்ஸாம் எழுதணுங்க கிடையாது. இப்பதான் முதல் முறையா பல வருடங்களுக்கு அப்புறம் புக்கை பாக்குறீங்க, படிக்கணும்னு நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஒரு சில பேர் 1-2 பேர் தான் டிஎன்பிசி தான் எக்ஸாம் எழுதிப்பாங்க. மற்ற எல்லாருமே வந்து புதுசா படிக்கிறவங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், அப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டம் தான். தேர்வு வந்து முதல் முறையா எழுத போறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணுதான். அதுக்கு வந்து என்ன வேணும், பயிற்சி வேணும். பயிற்சி இருந்தா தான் அங்க போய் நீங்க நல்லா வந்து எக்ஸாம் எழுத முடியும். அந்த பயிற்சிக்கு தான் நம்ம அகாடமி சார்பா வந்து கிளாஸஸ் டெஸ்ட் வைக்கிறோம். நீங்க வந்து புக்குல பக்கமா படிச்சது போகாது, அதை வந்து டெஸ்ட் அடிப்படையில பண்ணி பார்த்தீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பக்கம் படிச்சாலும் 5 பக்கம் நம்ம டெஸ்ட் எழுதலாம். நம்ம அகாடமில வந்து ஒரு ஆப் ப்ரொவைட் பண்ணிருக்கோம், பாரத் எக்ஸாம் ஆப். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஓட்டுநர் கல்வி, அந்த ஐஆர்டி புக்ல ஓட்டுநர் கல்வி 1, அப்புறம் வந்து போக்குவரத்து கல்வி, அப்புறம் வந்து வாகனவியல். இப்ப வந்து நம்மளுடைய ஆப்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஓட்டுநர் கல்வியில இருந்து 14 டெஸ்ட் வச்சோம். 14 டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்டும் 20-30 கொஸ்டின் இருக்கும். அப்ப அப்படி வச்சதுனால இந்த ஒரு புக்கவே எல்லாரும் படிச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, அடுத்த போக்குவரத்து கல்விக்கு ஒரு 15 டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஆப்ல வந்துடும். இப்ப புதுசா நீங்க ஸ்டடிமெட்ல வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வராதான்னு கண்டிப்பா கிடையாது. நீங்க எப்ப வேணா எத்தனை தடவை வேணாலும் இந்த டெஸ்ட் போட்டு 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 பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அதுலயே மனப்பாடம் ஆயிரும். புக்குல படிக்க விடாம இந்த டெஸ்ட்டை போட்டு போட்டு பார்த்து ரீடெஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஸோ அதனாலதான் நீங்க வந்து வெறும் படிச்சா மட்டும் போதாது, ஒரு பயிற்சி மூலமா உங்களுக்கு டெஸ்ட்ல வைக்கிறோம். அப்புறம் வந்து இன்னொரு இதுவே நாங்க பிளான் பண்ணிக்கிருக்கோம். அதற்கான அறிவிப்பு இன்னும் 1 வீக்ல வந்துடும். சரிங்களா? நான் வந்து ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். அடுத்த கட்டமா நம்ம இன்னும் எல்லாருக்குமே யோசிக்காத ஒரு விஷயம் பண்ண போறோம். அதற்கான அறிவிப்பு வெளியில் வரப்போகுது. அப்ப வந்து ஓட்டுநர் கல்வி, போக்குவரத்து கல்வி, வாகனவியல் இது எல்லாமே நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் மூலமா டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்க. இல்ல எனக்கு புக்கு கூட வேணாம், ஆண்ட்ராய்டு ஆப் மட்டும் கொடுத்தாலும் போதும்னா அதை மட்டும் நீங்க பிளே ஸ்டோர்லயே இருக்கு. பிளே ஸ்டோர்ல வந்து பாரத் எக்ஸாம்ஸ் PHERET எக்ஸாம்ஸ் வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அங்கேயே பேமெண்ட் கேட்டு வரைக்கும் நீங்க பேமெண்ட் பண்ணி டைரக்டாவே படிக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி எனக்கு டைரக்டா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி லிங்க் கொடுக்குறேன், நீங்க பேமெண்ட் பண்ணி சொன்னா நானே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது போக இந்த தமிழுக்குமே நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணமா வந்து நமக்கு தமிழ்ல வந்து 10ஆம் வகுப்பு எழுதுறீங்களா? 10ஆம் வகுப்பு தமிழ்ல 10ஆம் வகுப்புன்னா அதுல வந்து 9 இயல் இருக்கும். 9 இயல். சரிங்களா? அதே போல 9ஆம் வகுப்புக்கும் பாத்தீங்கன்னா 9 இயல் இருக்கும். அப்ப 6 to 10 வரைக்கும் 45 இயல் வரும் தமிழுக்கு. சரிங்களா? அப்ப 45 இயல், ஒவ்வொரு இயலுக்குமே நம்ம அகாடமி சர்வர் டெஸ்ட் கொடுக்குறோம். இப்ப 6 7 ஏற்கனவே கொடுத்துருவோம் டெஸ்ட். நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்லயே
6ஆம் வகுப்புக்கு 7ஆம் வகுப்பு டெஸ்ட் கொடுத்துட்டோம். புதுசா அவங்களுக்கு அதை மொத்தமா கொடுத்துட்டு எப்ப ஃப்ரீ டைம் இருக்குதோ நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை ஒரு பயிற்சி மூலமா நான் கொண்டு போறேன். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க, ஏன்னா நம்ம அகாடமி வந்து நம்ம வந்து இந்த டிஎன்எஸ்சி நம்ம கைடன்ஸ் கொடுக்கறது இல்லை. 2023 SCTCல இருந்தேமே நம்ம வந்து கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு அஸ்பைரண்டும் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம். கடந்த முறை SCTCல 685 பேர்ல 400க்கு மேற்பட்டவங்க டைரக்டா நம்ம அகாடமியில படிச்சவங்க. அந்த 685 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அந்த 685 பேரும் இணைய தெரியும். ஏன்னா எல்லாருமே நான் ப்ராக்டிக்கல்ல இன்டெகிரேட் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதே போலதான் இப்பயுமே வந்து 3274ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்னாச்சும் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் நம்ம வந்து இப்போ ஃபுல் டைமா நான் வேற எதையுமே ஃபோக்கஸ் பண்ணல, டிஎன்எஸ்டிசி தான் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் நம்ம அகாடமியில போய்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம வீடியோஸ் ரீசெண்ட் வீடியோஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து ஏற்பட்ட பேர் வந்து போன வட்டங்க 685 400 பேர் பண்ணா அவங்க ரிலேஷன் சொந்தக்காரங்க அத்தனை பேருமே என்னை நம்பித்தான் அவங்களால நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு பொறுப்பு இருக்குனால இந்த டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ் இதுல தான் பண்றதுனால வந்து உங்களுக்கு டைரக்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இதுக்குமே ஒரு 2 ஸ்டாப் வந்து நான் ரெக்ரூட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் போன்லயுமே நான் கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி பயன் பெறலாம். ஸோ இந்த காணொலி ஓரளவுக்குனாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு யாருக்குன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.